ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்கே நம்ம ராசி பலன் பார்க்கல, லக்ன பலன் பார்க்குறோம். கவனித்து கேளுங்க. உங்கள் எல்லாருக்குமே ஒரு நட்சத்திரம் தெரியும், அதன் அடிப்படையில் உங்களுடைய ராசி என்னன்னு தெரியும். நிறைய பேருக்கு உங்கள் லக்னம் தெரியுது, நிறைய பேருக்கு உங்கள் லக்னம் தெரியல. ஏன் லக்னத்தில் பார்க்குறோம் அப்படின்னா, லக்னம் தான் நம்ம பிறப்பிலேருந்து கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளுக்கும் காரணம். அதனால தான் லக்னத்தில் பலன் பார்க்குறதுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் முக்கியமான காரணம். ராசி பலன் என்பது கோச்சார பலன். ஆக நம்ம இங்கே ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்குற போது, நீங்கள் துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான நற்பலன்கள் உண்டு, கிரகங்களால் ஏதாவது தீமைகள் இருக்கா, அதிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் என்ன, இதை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்கள் லக்கணத்துக்கு அதிபதியானவர் சுக்கிர பகவான் உங்கள் லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் லக்கணத்தை பார்க்குறார். இது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நன்மை. அது மட்டுமல்ல, உங்கள் துலா லக்கணத்துக்கு 9ஆம் இடத்துல குரு இருக்கார், அவர் உங்கள் லக்கணத்தை பார்க்குறார். இது ரெண்டுமே சிறப்பு. இந்த மாதம் குருவும் சுக்கிரனும் சேர்ந்து உங்கள் லக்கணத்தை பார்க்குறது உங்களுக்கு இறை அருள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதம் உங்களுடைய 9ஆம் இடத்துல குரு இருக்கிறது. குறிப்பாக இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் அங்கே போகிறது, புதன் அங்கே இருக்கிறது, அத்தனையும் யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினச்சிங்களோ 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரொம்ப நாளாக எனக்கு பாஸ்போர்ட் வரல, விசா வரல, எப்போ வரும் தெரியலன்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு 15ஆம் தேதிக்கு அப்புறம் அது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் 15க்கு அப்புறம் கண்டிப்பாக இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணிங்களோ 15ஆம் தேதிக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள். 2வது திருமணத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய லெவலில் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், இம்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய துறைகளில் லாபம், வருமானம், சம்பாத்தியங்கள் அத்தனையும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நீண்ட தூர பிரயாணம் போகிறதுக்கான வாய்ப்பு, அந்த பிரயாணத்தால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பொருளாதார சூழ்நிலைகள் எப்படி இருக்குது இந்த மாதம் அப்படின்னா, பரவாயில்ல, நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ரொட்டேஷன் ஆகிறதுக்கான சூழ்நிலைகளும் இந்த மாதம் உண்டு. அதுலேயும் குறிப்பாக யாரெல்லாம் பேச்சையே தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ பேச்சின் மூலமாக உங்களுக்கு வருமானம், சம்பாத்தியம், இது அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது அதான் பார்க்குறோம். உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார், சனி பகவான் பார்க்குறார், 2 கிரகமும் பார்க்குறது. நீங்கள் என்னெல்லாம் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாக ஆவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. குறிப்பாக யார் உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறங்கிற பிளானிங்கை இந்த மாதம் பண்ணுங்கள். எவ்வளோக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை பிளான் பண்ணுறது மட்டுமல்ல, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் முயற்சி பண்ணுவோம் அவ்வளோ முயற்சியும் பண்ணுங்கள். ஏன்னா கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கும்போது நம்மளும் மூவ் ஆகணும். 3ஆம் இடம் முயற்சி, நீங்கள் மூவ் ஆகிறது. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ வாழ்க்கையில் அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுடைய வெற்றிகள் கன்ஃபார்மாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரையெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் நம்பிக்கைக்குரியவங்களாங்க இருப்பாங்க. இந்த காலங்களில் நிறைய நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க, ஏர்ன் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க. அத்தனை விதமான கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு சாதனங்களை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. அது எல்லாமே யாரெல்லாம் சிறுதொழில், சுயதொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்களோ உங்களுக்கு பரவாயில்லாமல் இந்த மாதம் இருக்கும். அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சவங்களுக்கு மாற்றங்களுக்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான சூழ்நிலைகளும் நிறைய ஏற்படும். அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய சொத்துக்கள் நல்விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னுடைய ப்ராப்பர்ட்டி எப்போ விற்கும் தெரியல, சேலாகுமா, எப்போ சேலாகும்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வர்றதுக்கான வாய்ப்பு, அது சேல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதம் உங்களுடைய 5ஆம் அதிபதி சனி பகவான் 6ல் இருக்கார். 5ஆம் இடத்துல ராகு, குரு, அத்தனை கிரகங்கள் இருக்கிறது. குடும்பத்தில் இதுவரைக்கும் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் பெரிய லெவலில் நீங்கள் யூக வணிகங்களில் ஈடுபடுறது சிறப்பில்லை. ஏன்னா உங்கள் ராகு 5ஆம் இடத்துலேயே இருக்கார். ராகு தான் எல்லா விதமான கேம்பிளிங்குமே, நம்ம ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும்,
ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், கேஷினோவாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் அதில் ஜெயிப்பீங்க, சக்ஸஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இந்த மாதம் இல்லை. அதனால் பெரிய லெவலில் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படுறது, பெரிய இமேஜினரி வேண்டாம். ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த மாதம் நீங்கள் பெருசாக கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து இருக்க வழியாக வருமானம் உங்களுக்கு சுமார் பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்கும். யாரெல்லாம் அரசியலில் இருக்கீங்களோ இந்த மாதம் 15ஆம் அப்புறம் அரசியலில் உங்களுக்கு ஏற்ற முன்னேற்றம் இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்களோ, குழந்தை பாக்கியவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தைக்காக இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்து பெருசாக சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு, இது அத்தனையும் துலாம் லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய சர்வீஸ்க்குரிய கிரகம் குரு, அவர் 9ஆம் இடத்துல இருக்கார். பட் அதே சமயத்தில் உங்களுடைய 6ஆம் இடத்துல சனி இருக்கார். ஏதாவது ஒரு ஜாப், ஒரு வேலை, ஒரு சம்பாத்தியத்தை கண்டிப்பாக கொடுப்பார். ஆல்ரெடி நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்கிறவங்களுக்கும் சரி, நல்லது ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் இருக்கேன், ரெஃபிட்டர் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறேன், ஒரு எம்என்சியில் இருக்கிறேன், எதில் இருந்தாலும் சரி, உங்களுடைய ப்ரொஃபஷனலில் ஜாபில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணித்தான் ஆகணும் இந்த மாதம். ஏன்னா ஆனாலும் கூட ஏதாவது ஒரு வேலை வருமானம் உங்களுக்கு இருக்குது. பெருசாக நான் வேலையை விட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறவங்க வேலை தேடுங்க, நல்ல ஒரு ஜாப் இருக்குது. இனி வேலையை விட்டு தூக்கிட்டீங்கிறவங்களும் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ஏஜ் ஆகிடுச்சு, வயசாகிடுச்சு, வேலை கிடைக்குமா, நல்ல ஜாப் இருக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய வயதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் தகுந்த வேலை சம்பாத்தியம் இது அத்தனையும் இருக்குது. பட் இது அடையிறதுக்கு நீங்கள் கொடுக்குற வேலை பெரிய போராட்டமாக இருக்கும். ஏன்னா சனி உங்களுடைய 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். இந்த வேலையை பார்க்கலாமா விட்டுறலாமாங்கிற மாதிரி எண்ணம், சிந்தனை வந்துகிட்டே இருக்கும். அதிலேருந்தெல்லாம் நீங்கள் மீண்டு வர வேண்டிய காலகட்டங்கள் துலாம் லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. மெயினாக இந்த மாதம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். உடம்புல கிரானிக்காக யாருக்கெல்லாம் டிசீஸ் இருக்குது, நோய் இருக்கோ, நோயுடைய தன்மை கூடுவதற்கான வாய்ப்பு, நோயின் காரணமாக பெரிய லெவலில் நீங்கள் மெடிசன் சாப்பிட்றதுக்கான சூழ்நிலைகள், மருந்து மாத்திரைகளை பெரிய லெவலில் எடுப்பதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு பெருசாக லோன் இருக்குது, கடன் இருக்குது, லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க. இல்லைனா ஹெல்த்தால் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் பரவாயில்ல. யாரெல்லாம் சொந்தமாக தொழில் பண்ணிட்டீங்களோ உங்களுக்கு தொழில் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். தொழிலில் யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பண்ணீங்களோ பார்ட்னருக்காக நீங்கள் உழைப்பீங்க, பார்ட்னர் லாபம் அடைவார். இந்த மாதம் உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் இந்த மாதம். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி அத்தனைக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இருக்கிற கம்பெனிக்கு நீங்கள் பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக முயற்சி பண்ணுங்கள். குறிப்பாக யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறவங்க, பிஹெச்டி பண்ணுறவங்க தாராளமாக பண்ணுங்கள். ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறவங்க பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் யாரெல்லாம் பெரிய லெவலில் க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், அல்லது பிஆருக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எப்போ வரும் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் எதுவாக நல்லா வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வம் தெரியாங்க இஷ்ட தெய்வத்தை கும்பிடுங்க. குறிப்பாக துர்க்கையும் காளியும் வழிபாடு பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்கோ போயிட்டு வாங்க. எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்குது அங்கெல்லாம் இருக்கக்கூடிய பைரவருடைய வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தியாகும். நன்றி, வணக்கம்.